தந்தையையும் மனைவியையும் இழந்து வாழ்ந்து வந்த இளைஞர் தினமும் மதுபோதையில் வீட்டிற்கு வந்து தாயிடம் ரகளை. ஆத்திரத்தில் உறவினர்களுடன் சேர்ந்து பெற்ற மகனையே அடித்து கொன்ற கொடூரம். பகீர் சம்பவத்தை அரங்கேற்றிய கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? நைட்டு நேரத்துல செட்டி குழிப்பள்ளம் கிராமத்துல உள்ள ஒரு வீட்டுல இருந்து பயங்கர அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் யார் இந்த நேரத்துல இப்படி கத்துறா அப்படின்னு சசிகலா வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ என் மகன் கால் தடிக்கு கீழே விழுந்து உயிரிழந்துட்டான்னு சசிகலா அழுதுருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து வீட்டுல என்ன நடந்துச்சு, எந்த இடத்துல உங்க மகன் கீழே விழுந்தான் அப்படின்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. அப்போ வீட்டுக்கு பின்புறத்துல உள்ள இடத்தை கை காட்டியிருக்காங்க சசிகலா. சசிகலா கை காட்டின இடத்துல போய் போலீஸ் ஆய்வு செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு கல்லு கூட இல்லையே, எது தடுக்கி உங்க மகன் கீழே விழுந்தான்னு போலீஸ் கேட்டிருக்காங்க. சாரி சார், இந்த இடம் இல்ல, வீட்டுக்குள்ளதான் தடுக்கி விழுந்தான் அப்படின்னு வேற ஒரு இடத்தை கை காட்டி இருக்காங்க சசிகலா. உங்க மகன் உயிரிழந்த நேரத்துல நீங்க வீட்டுல தானே இருந்தீங்க, நீங்களே இப்படி மாத்தி மாத்தி இடத்த சொல்றீங்க அப்படின்னு சசிகலா கிட்ட சந்தேக பார்வையில கேட்டிருக்காங்க போலீஸ். என் மகனை பறிகொடுத்த சோகத்துல என்னால சரியா பேச முடியல, அதனால என்ன கொஞ்சம் தனியா விடுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க சசிகலா. ஆனா போலீஸுக்கு சசிகலா மேல ஒரு சந்தேகம் இருந்திருக்கு. ஆனா அதை வெளியில காட்டிக்காத போலீஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் இந்த வழக்கையே திருப்பி போட்டிருக்கு. ரிப்போர்ட்ல அறிவழகன் கால் தடிக்கு கீழே விழுந்து உயிரிழக்கலன்னு அவரை யாரோ அடிச்சு கொலை செஞ்சிருக்கான்னு குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. உடனே இந்த வழக்க கொலை வழக்கா பதிவு பண்ண போலீஸ் சசிகலா கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினாங்க. அரியலூர்ல உள்ள செட்டி குழிப்பள்ளம் பகுதியை சேர்ந்த அரும்புராஜ் சசிகலா தம்பதிக்கு அறிவழகன் ஒரு மகன் இருந்தான். 3 வருஷத்துக்கு முன்னாடி அரும்புராஜ் உடல் நலக்குறைவால உயிரிழந்துட்டாரு. அதுக்கடுத்து வீட்டோட மொத்த சுமையும் அறிவழகன் மேல விழுந்திருக்கு. கிடைக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு தன்னோட தாயையும் குடும்பத்தையும் கவனிச்சிட்டு இருந்தாரு அறிவழகன். மகனுக்கு கல்யாண வயசு எட்டினதால அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க சசிகலா முடிவு பண்ணியிருக்காங்க. அதுபடி அதே ஏரியாவில் உள்ள பொண்ண அறிவழகனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. கல்யாணமான புதுசுல அறிவழகனுடைய வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அடுத்த கொஞ்ச நாள்ல அறிவழகனுடைய மனைவியும் உடல் நலக்குறைவால பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டாங்க. மனைவி உயிரிழந்ததுக்கு அப்புறம் அறிவழகன் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்தாரு. அது மட்டும் இல்லாம எந்நேரமும் மதுவே கதின்னு கிடந்திருக்காரு. மது குடிச்சு உடம்ப கெடுத்துக்காத, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லி மகனுடைய மனசை தேத்தி இருக்காங்க சசிகலா. ஆனா தாயுடைய பேச்ச பெருசா பொருட்படுத்தாத அறிவழகன் டெய்லி மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தாயை போட்டு அடிக்கிறதையே வழக்கமா வச்சிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம சசிகலாவுடைய உறவுக்காரங்களும் அறிவழகனை கண்டிச்சிருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு சசிகலாவுடைய அக்கா கண்ணகி, அவங்க மகன் கோகுல்ராஜ்னு 6 பேர் வீட்டுல இருந்திருக்காங்க. அப்போ மது போதையில் அங்க வந்த அறிவழகன் சசிகலா கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம சசிகலாவுடைய சொந்தக்காரங்களையும் தகாத வார்த்தைகளால திட்டியிருக்கான். கடுப்பான சசிகலா மகன் அறிவழகனை அடிச்சிருக்காங்க. இதனால கோபமான இளைஞர் தாய பதிலுக்கு தாக்கியிருக்கான். அறிவழகனுடைய செயலை பார்த்து கோபமான உறவுக்காரங்க வெளியில இருந்த கட்டையை கொண்டு வந்து அறிவழகனை சர மாரியா தாக்கியிருக்காங்க. இதுல தலையில பலத்த காயம் ஏற்பட்டு அறிவழகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அடுத்து உறவுக்காரங்களோட சேர்ந்து அறிவழகன் கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாருன்னு நாடகம் ஆடியிருக்காங்க சசிகலா. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு மொத்த உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சசிகலா, சத்யராஜ், சிவா, கண்ணகின்னு 6 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க.